ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு உப்பா ட்ரைனிங் அகாடமி. நம்ம பாலிட்டி, சோசியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி 2-3 பார்ட்டாக பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பார்த்துருந்தோம். இன்னைக்கு பாலிட்டி, ஓகேங்களா? பாலிட்டியோடைய ரிவிஷன் பார்க்க போகிறோம். பாலிட்டியில் நிறைய ஃபேக்ட்ஸ், நிறைய கான்செப்ட், ஏதாவது விஷயம் நம்ம பார்க்குறோம். நான் போர்டில் காமிக்கிறது ஒரு மெட்டீரியல், ஓகேங்களா? அது இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் தான். நான் அதில் இருக்க விஷயங்களை நான் தமிழில் நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன், சரிங்களா? இங்கிலீஷில் அதை வந்து இங்கிலீஷ் மீடியம் பசங்க பார்த்துக்கோங்க. தமிழில் நான் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணி நான் தமிழில் அதை சொல்கிறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, முக்கியமானது நமக்கு ஃபேக்ட்ஸுவல் தான். ஃபார் எக்ஸாம்பிள், பிரசிடென்ட் அப்படின்னா அதோட ஆர்டிகல் என்ன, இந்த மாதிரி முக்கியமான தகவல் மட்டும்தான் அதை நான் தமிழில் நான் விளக்கம் கொடுத்துறேன், சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கிறது வந்து சீக்வன்ஸா ஆரம்பிக்கணும். நம்ம பகுதியில் இருக்கு பாருங்க, அந்த பகுதியில இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி, அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை. அரசியலமைப்பு எழுதுவதற்காக அமைக்கப்பட்டது அரசியல் நிர்ணய சபை. அது எப்படி உருவாக்கப்பட்டது, அது என்ன மீட்டிங் வச்சாங்க, அது யார் தலைவர், அது எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கான்ஸ்டிடியூஷன் போகலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி, அதாவது அரசியல் அமைப்பு நிர்ணய சபையுடைய முதல் மீட்டிங். ஓகே, முதல் மீட்டிங் நடைபெற்றதுன்னா 9 டிசம்பர் 1940 நடைபெற்றது. இதை விட முக்கியமானது, இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய தலைவர் யார்? ஓகே, அரசியல் நிர்ணய சபையுடைய நிரந்தர தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் இவரை வந்து இந்திய நாட்டுடைய முதல் குடியரசுத் தலைவராக வச்சிருப்போம். ஓகேங்களா? இவர் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்திய நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் தான். இவர் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி, ஓகே, அரசியல் நிர்ணய சபையுடைய தலைவராக இருந்தார். ஓகேங்களா? இவர் பிரசிடென்ட். ஓகே, அதுக்கு வைஸ் பிரசிடென்டாக 2 பேர், HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. ஓகே, நான் வந்து வார்த்தையை சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. முடிஞ்சதா? இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டீங்கன்னா கீழே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டேட் ரொம்ப முக்கியம். எந்த டேட் முக்கியம்? நம்ம கூட 30 கூட வந்து லாஸ்ட் வீக். ஓகே, இந்த டேட் இப்போ ரீசெண்டா போனது. லாஸ்ட் வீக் நம்ம ஒரு கம்யூனிட்டி இமேஜ் ஒன்று போட்டிருந்தோம். ஓகே, அதுதான் பாக்குற பாருங்க. இட் ராட்டிஃபைட், அதாவது கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி இந்தியாவோட, இது இந்த பாயிண்ட் முக்கியம், வேணா விட்டுருங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி இருக்குது, ஆக்சுவலா அந்த டைம்ல இந்தியா விடுதலை ஆன உடனே இந்தியாவோட உடனே வந்து எம்பிஸ் எலெக்ட் பண்ணி பார்லிமெண்ட் தான் இல்ல. அதனால அந்த டைம் பார்லிமெண்ட் என்ன வேலை பண்ணுதோ அதுதான் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி பண்ணும். ஓகே, அரசியல் நிர்ணய சபை பண்ணும். அதனால என்ன பண்ணாங்க, அரசியல் நிர்ணய சபை தான் இந்தியாவுடைய கொடி, இந்தியாவுடைய தேசிய கொடி, இந்தியாவுக்கான தேசிய கீதம், இந்தியாவுக்கான பிரசிடென்ட் எல்லாத்தையும் அந்த அரசியல் நிர்ணய சபை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதனால 2வது பாயிண்ட் பாருங்க, இட் அடாப்டட் நேஷனல் பிளாக், இந்தியாவுடைய தேசிய கொடி எந்த நாள் அங்கீகரிக்கப்பட்டது? ஜூலை 22, 1947. யார் அங்கீகரித்தார்? அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி அறிவிச்சு. ஓகே, ரொம்ப டேட் ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டா போனது. அதே மாதிரி தேசிய கொடி மாதிரி தேசிய கீதம் எப்ப அங்கீகரிச்சாங்க? ஜனவரி 24. ஓகேங்களா? அதே மாதிரி நேஷனல் சாங், தேசிய பாடல். தேசிய கீதம் என்னது? ஜனகணமன, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், ஸ்கூல்லே படிச்சிருப்போம். எழுதியவர் யாரு? ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா? அதே மாதிரி தேசிய பாடல் என்ன அப்படிப்பட்ட வந்தே மாதரம் பாடல் எழுதியவர் யாரு? பங்கீம் சந்திர சட்டர்ஜி. அதுவும் சேம் டேட், ஜனவரி 24, 1950. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தையும் அதே டேட்ல செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்த 3 டேட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுல மெயினா தேசிய கொடி அங்கீகரிக்கப்பட்ட நாடு, நேஷனல் ஆந்தம், ஓகே, அதாவது தேசிய கீதம், தேசிய பாடல் அங்கீகரிக்கப்பட்ட நாடு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அதை விட ரொம்ப முக்கியமானது, கவனிங்க, இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு, கான்ஸ்டிடியூஷன், நம்மளுடைய இந்தியாவோட அரசியலமைப்பு எப்பொழுது வந்து தத்தெடுக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஓகேங்களா? எப்பொழுது 2 டேட் முக்கியம். இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு டேட் இருக்கு, அதுதான் நவம்பர் 26, 49 இங்க கொடுத்திருக்காங்கல்ல. இது வந்து இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்ப நடைமுறைக்கு வந்தது அது ஒரு டேட். அதுதான் நம்ம என்னவா கொண்டாடுறோம்? குடியரசு தினமா கொண்டாடுறோம், சரிங்களா? இது நடைமுறைக்கு வந்த நாள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வேற, நடைமுறைக்கு வந்த நாள் வேற. இது குடியரசு தினமா கொண்டாடுறோம், இதை வந்து சட்ட தினமா கொண்டாடுறோம், நேஷனல் லா டேவா கொண்டாடுறோம், சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமான மட்டும் தான் பார்க்குறோம். ஓகே, அடுத்து இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்கும் பொழுது அதோடைய டிராஃப்டிங் கமிட்டியுடைய ஹெட்டா இருந்தது யாருன்னா BR அம்பேத்கர். ஓகேங்களா? அதாவது இந்திய அரசியலமைப்புடைய வரைவு குழு சொல்லுவாங்க. ஓகே, வரைவு குழுவுடைய தலைவராக இருந்தது யார் அப்படின்னா BR அம்பேத்கர். அதனாலதான் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவது யாருன்னு நம்ம சொல்றோம்? அம்பேத்கர் நம்ம சொல்றோம். தந்தை என்று அழைக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பின் தந்தைனா அம்பேத்கர் நம்ம சொல்றோம், சரிங்களா? ரைட். இந்த கமிட்டி ரொம்ப முக்கியம். அடுத்த கட்டமாக இந்தியாவுடைய முக்கியமான கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தமான முக்கியமான, அதாவது எங்கெங்க இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பாரோ பண்ணாங்க. ஓகே, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் எழுதும்போது ரொம்ப முக்கியமானதை மட்டும் நான் பார்க்குறோம். பாருங்க, பிரிட்டிஷோடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து, பிரிட்டிஷோடைய இங்கிலாந்தோடைய அரசியலமைப்பு இருந்து நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கிட்டோம்? ஓகே, பார்லிமெண்ட்
நாடாளுமன்ற அரசாங்கம், ரூல் ஆஃப் லா, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை இருக்கா, பை கேமரலிசம், ராஜ்யசபா, லோக்சபா, இரு அவை, இது எல்லாமே பிரிட்டிஷ் இருந்து எடுத்தோம். அடுத்து முக்கியமானது பாருங்க, யுஎஸ், அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம எடுத்தது மெயினா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற விஷயம் எங்க இருந்து நமக்கு எடுக்கப்பட்ட அரசியலமைப்புனா அமெரிக்காவில இருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து ஐரிஷ் அப்படின்னா அயர்லாந்து நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், எங்க இருந்து எடுக்கப்பட்டது, அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து முக்கியமானது சோவியத், அதாவது ரஷ்யாவில் இருந்து எடுக்கப்பட்டது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஓகே, அடிப்படை கடமைகள். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம வெளிநாடுகள்ல இருந்து, வெளிநாட்டோட அரசியலமைப்புல இருந்து நம்ம எடுத்திருப்போம். ஓகே, காப்பி பண்ணிருக்க மட்டும் சொல்லக்கூடாது, சோர்ஸ் அங்க இருந்து ஒரு மூலாதாரமா நம்ம அங்க இருந்து நம்ம பாரோ பண்ணிருப்போம். அதுதான் சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இது எந்த நாடுகள் தான். ஓகே, நம்ம முக்கியமானது பார்த்துக்கோம். அடுத்து நம்ம அரசியலமைப்புடைய முகவுரை அப்படி ஒரு விஷயம் பார்க்கணும். ஓகே, பிரியாம்பிள் அப்படி ஒரு விஷயம் பார்க்கணும். ஓகே, பிரியாம்பிள்னா என்ன அப்படின்னா நம்ம புக்குக்கு எப்படி நம்ம முகவுரை அப்படி ஒரு விஷயம் இருக்கோ அதே மாதிரி நம்ம அரசியலமைப்பு பிரியாம்பிள் அப்படி ஒரு விஷயத்தை சொல்றோம். ஓகே, இப்போ பிரியாம்பிள் அப்படின்னா முகவுரை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகே, இந்த முகவுரை எந்த அரசியலமைப்பு முதன்முதலாக எழுதப்பட்டா அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு முதன்முதலாக முகவுரை இருந்திருக்கும். நமக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த முகவுரை வரலாற்றுல ஒரே ஒரு முறை தான் என்ன செய்யணும், திருத்தம் பண்ணிருக்காங்க, சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. என்னைக்கு அப்படி பார்த்தீங்கன்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976. ஓகே, 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருந்தாங்க, பிரியாம்பிள்ல நம்ம முகவுரையில என்ன சேஞ்ச் பண்ணிருந்தாங்கன்னா 3 வார்த்தையை சேர்த்தாங்க. அதுதான் ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்கன்னா SSI அப்படி சொல்லுவாங்க, சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. தமிழ்ல சமத்துவம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதச்சார்பின்மை, ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வார்த்தையையும் புதுசா நம்மளுடைய அரசியலமைப்பு நம்மளுடைய பிரியாம்பிள்ல சேர்த்திருந்தாங்க. சரிங்களா? 3 வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஃபார் சோசியலிஸ்ட் அப்படின்னா சமத்துவம், எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்ணுது. செக்யூலர் அப்படின்னா நம்ம இந்திய அரசு எந்த மதத்தையும் சார்ந்தது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்டெகிரிட்டி அப்படின்னா இந்தியா ஒற்றுமையா இருக்கணும், அதுதான் இன்டெகிரிட்டி சொல்றாங்க. சரிங்களா? ரைட், இதுதான் பிரியாம்பிள். பிரியாம்பிள்ல முக்கியமான வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்கறது, நம்ம டைரக்டா எங்க போயிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு மாநிலங்களும் எப்பொழுது கிரியேட் பண்ணப்பட்டது கேள்வி கேட்கலாம். ஓகேதா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு விடுதலை கிடைச்சது 1947 விடுதலை கிடைச்சோம். ஓகே, விடுதலை கிடைச்சு 1950 வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம். இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போது எப்படி இருந்ததுன்னா பிரிட்டிஷ் நமக்கு எப்படி கொடுத்துட்டு போனாங்களோ ஒவ்வொரு மாகாணம், ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் மாகாணம், பம்பாய் மாகாணம், கல்கத்தா மாகாணம், ஒரிசா மாகாணம், பஞ்சாப் மாகாணம், இப்படி கொடுத்துட்டு தான் போனாங்க. அதே மாதிரி நம்ம வச்சிருந்தோம். சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம வச்சிருந்தோம். அப்போ என்ன பண்ணோம்னா ஒரு நாள் 1953 ஆந்திரா, அதாவது தெலுங்கு பேசும் மக்களுக்காக மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து தனியாக என்ன வேணும் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு நாடு வேணும், சரி தனியாக ஒரு மாநிலம் வேணும் கேட்டாங்க. அதுக்காக ஒருத்தர் பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்ணாவிரதம் செத்தே போயிட்டார். அந்த ஊர்களில் கலவரமான, அதனால மெட்ராஸ் மாகாணத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆந்திர பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு தனி மாநிலமாக பிரிச்சு கொடுத்தாங்க. அதே தான் என்ன பண்ணாங்கன்னா அடுத்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், தமிழ்ல மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா மொழி அடிப்படையில, நிர்வாக அடிப்படையில ஒவ்வொரு மாநிலம் கிரியேட் பண்ணாங்க. அதுதான் பாருங்க 1956 தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட் கிரியேட் பண்ணிருப்பாங்க. கேரளா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், புதுசா யூனியன் டெரிட்டரி. ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணாங்க. ஓகே, அடுத்து 1960 மகாராஷ்டிரா, குஜராத் ரெண்டா பிரிச்சாங்க. அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தை ரெண்டா பிரிச்சு மகாராஷ்டிரா தனியா, குஜராத்தி பேசுறவங்க குஜராத் தனியா. அடுத்து 61 தாத்ரா நாகர் வரி கொண்டு வந்தாங்க. 62 கோவா, டாமன் டையூ. ஓகே, பாண்டிச்சேரி வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா பிரெஞ்சு கிட்ட இருந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. 63 நாகாலாந்து ஒரு மாநிலம் கிரியேட் பண்ணப்பட்டது. 66 ஹரியானா, 71 ஹிமாச்சல பிரதேஷ், 74 சிக்கிம் ஒரு மன்னர் இருந்து வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து இங்க 2000 ரொம்ப முக்கியம். ஓகே, 2000ஆவது ஆண்டு 3 மாநிலம் உருவாக்கி இருப்பாங்க, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட். 2014 ரொம்ப முக்கியம், தெலுங்கானா உருவாக்கப்பட்டது, ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா உருவாக்கப்பட்டது. ஓகேவா? 2019 ஆல்ரெடி மாநிலமாக இருந்த ஒரு மாநிலத்தை என்னவா மாத்தணும்னா 2ஆ பிரிச்சு 2 யூனியன் பிரதேசமா மாத்தணும். அதுதான் ஜம்மு காஷ்மீர். 2 யூனியன் டெரிட்டரி. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஜம்மு காஷ்மீர் தனி யூனியன் பிரதேசம்
பிரதேசமாகவும் லடாக் தனி யூனியன் பிரதேசமாகவும் நம்ம மாத்திருக்கோம். அதுதான் 2019 கடைசியாக உருவாக்கப்பட்ட ஒரு 2 யூனியன் டெரிட்டரி. அப்புறம் லாஸ்டா 2020 நம்ம என்ன பண்ணோம்னா 2 யூனியன் டெரிட்டரி ஒன்னா சேர்த்துட்டோம். சரிங்களா? அப்ப என்ன யூனியன் டெரிட்டரி தான்? தாத்ரா நாகர் ஹவேலியும் டாமன் டையும் ஒன்னா சேர்த்துட்டோம். அப்போ எத்தனை ஸ்டேட்ஸா இருக்கு இப்போதைக்கு நிறைய சொல்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு டேட்ல உங்க எக்ஸாம் எழுதும் போதும் சரி 8 மாநிலம், சரி 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. இன்னைக்கு டேட்ல 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. ஓகேங்களா? ரைட். அடுத்து சிட்டிசன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமையை பின்பற்றுகிறது. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமை சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை பின்பற்றுகிறது. ஓகே, இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குடியுரிமை சட்டம் 1955ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. பாருங்க, நிறைய சட்டம் பார்த்திருக்கோம். ஆல்ரெடி 42ஆம் சட்டத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் மாநில மறுசீரமைப்பு சட்டம் பார்த்தோம் 1956. இது குடியுரிமை சட்டம் 1955. சரிங்களா? பிறப்பின் அடிப்படையில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம்னா குடியுரிமை வாங்கலாம். அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போகணும். ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? இதுல இருந்தா கேள்விகள் மேக்ஸிமம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடிப்படை உரிமைகள் அப்படி சொல்லுவாங்க. எதுக்கு அடிப்படை உரிமைகள் இருக்கணும்? ஒரு சிட்டிசன் அப்படின்னா ஒரு நாட்டில் இருக்கிறதுனால அந்த நாட்டு கவர்மெண்ட் அந்த மக்களுக்குன்னு ஒரு சில பேசிக்கான அடிப்படை உரிமை கொடுக்கணும். அதுதான் இந்த உரிமைகள். என்ன உரிமை? சிம்பிளா வாழ்வதற்கான உரிமை, பேசுவதற்கான உரிமை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்ணுவதற்கான உரிமை. இந்த மாதிரி எக்கச்சக்கமான உரிமைகளை வந்து இங்க பேசுறாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த அடிப்படை உரிமை அரசியலமைப்புல பார்ட் 3 பகுதி 3 இடம் பெற்றிருக்குது. மொத்த ஆர்டிகல் எங்க இருந்து எங்க வரைக்கும்? ஆர்டிகல் 12 இருந்து சரத்து 12 இருந்து 35 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட் 3 பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப்ட் as the Magna Carta of India. ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியாவுடைய மகா சாசனம் அப்படின்னு சொல்றாங்க. Magna Carta of India அப்படின்னு சொல்றாங்க. அது 12 இருந்து 35 derived inspiration of constitution. நான் சொன்னேன், ஃபர்ஸ்டே சொன்னேன், அமெரிக்காவுடைய அரசியலமைப்பில் இருந்து என்ன செஞ்சிருக்காங்க? இந்த அடிப்படை உரிமைகளை எடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அடிப்படை உரிமை ஒவ்வொரு ஆர்டிகலை நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஆர்டிகல் 12 என்ன சொல்லுது சார் அப்படி பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், அரசுக்குரிய விளக்கத்தை சொல்லுது. ஆர்டிகல் 12 அரசுக்குரிய விளக்கம். அடுத்து ஆர்டிகல் 13. ஓகே, ஆர்டிகல் 13 வந்து பாத்தீங்கன்னா என்னதான் லா அப்படின்னா சட்டம்னா என்ன டெஃபினிஷன் சொல்லுது. ஓகேங்களா? ஆர்டிகல் 12 கவர்மெண்ட்னா என்ன, அரசுனா என்ன அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் சொல்லுது. ஆர்டிகல் 13 சட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் சொல்லுது. ஓகே, இது ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 14 இருந்து ஆர்டிகல் 32 வரைக்கும் ரொம்ப 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 முக்கியம். எந்த ஆர்டிகல் ஸ்கிப் பண்ணக்கூடாது. தெளிவா பார்த்தோம். சரிங்களா? மனப்பாடம் பண்ணுவதற்கு ஷார்ட்கட்டோட சொல்லி தந்துறேன். ஓகே, இப்போ ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஓகே, ஆர்டிகல் 14 என்னது? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதுதான் வந்து ஆர்டிகல் சரத்து 14 பேர். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகே, சட்டம் அனைவரையும் பொதுவாக சமப்படுத்தணும். ஓகே, இதுதான் சொல்றாங்க. அப்போ ஆர்டிகல் 14 என்ன பேசுது? இந்த லாங்கிற வார்த்தையை பேசுது, ஈக்குவாலிட்டி பத்தி பேசுது, சமத்துவத்தை பத்தி பேசுது. ஆர்டிகல் 14. ஓகே, ரைட். அடுத்து பாருங்க ஆர்டிகல் 15 என்ன பத்தி பேசுது அப்படின்னா prohibition of discrimination. ஓகே, டிஸ்கிரிமினேஷன் என்ன அப்படின்னா தீண்டாமை. ஓகேங்களா? அதாவது பாகுபாடு. தீண்டாமை அன்டச்சபிலிட்டி தீண்டாமை. டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு பார்க்கிறது. என்ன சார் பாகுபாடு பார்ப்பாங்க? இந்தியாவில் பாகுபாடு பார்க்கறாங்களா? ஐயோ, அநியாயத்துக்கு பார்க்கறாங்க. ஜாதி ரீதியா பாகுபாடு பார்க்கறாங்களா? கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, நீ வந்து மேலாடை அணியக்கூடாதுன்னு சொல்றாங்க, செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, பாகுபாடு பார்க்கறாங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் என்ற பாகுபாடு பார்க்கறாங்க. ஸ்கூலுக்கு போகக்கூடாது, நீ இந்த வேலைக்கு போகக்கூடாது பெண்ணா இருக்கிறதுனால. ஓகேவா? 6 மணிக்கு மேல வெளியே போகக்கூடாது. இதெல்லாம் பாகுபாடுதுன்னா அதே மாதிரி ஜாதி மத ரீதியாக முஸ்லிம்கள் கிறிஸ்டியானிட்டிகள். ஓகே, மத ரீதியாக பாகுபாடு. அப்போ எல்லா ரீதியாகவும் இந்தியாவில் பாகுபாடு. அது தாண்டி இன ரீதியான பாகுபாடு கூட இருக்குது. ஓகேங்களா? அப்போ பாகுபாடு இந்தியாவில் இருக்குது, பாகுபாடு இருக்கவே கூடாது. அதுதான் சொல்றாங்க prohibition of discrimination. ஓகேங்களா? பாகுபாடு இருக்கக்கூடாது. ஆர்டிகல் 15. அடுத்து ஆர்டிகல் 16 என்ன சொல்லுதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுது. அதாவது வேலை வாய்ப்புல எல்லாருக்கும் சமமான பிரதிநிதித்துவம் இருக்கணும். ஓகேங்களா? வேலை வாய்ப்புல சமமான ஒரு முக்கிய பிரதிநிதித்துவம் இருக்கணும். அடுத்து ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படி சொல்றாங்க. அன்டச்சபிலிட்டினா என்ன சார் அப்படி பண்ணா சொன்னோம்ல தீண்டாமை. ஓகே, ஜாதி ரீதியாக இந்த குளத்துல தண்ணி இருக்கக்கூடாது, ஜாதி ரீதியாக இந்த இந்த கிணத்துல வந்து நீங்க தண்ணி இருக்கக்கூடாது சொல்றாங்களா? இதுதான் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை பார்க்க கூடாது. ஆர்டிகல் 18 டைட்டில்ஸ். ஓகேங்களா? டைட்டில்ஸ்னா நீங்க வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் யாருமே இந்தியாவில் ராஜா ராஜாத்தி ராஜா அப்படி சொல்லிட்டு பட்டங்கள் எதுவும் வச்சுக்க கூடாது. எந்த பட்டமே வச்சுக்க கூடாது.
ஓகே, ஒரு சில பட்டங்களை தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் பட்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறுக்குரிய பட்டங்களை தவிர வேற எந்த பட்டங்களையும் நீங்க உங்க பேருக்கு பின்னாடியோ முன்னாடியோ சேர்க்க கூடாது. அது அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஓகேங்களா, ரைட். இப்போ இதுக்கு என்ன சார் ஷார்ட்கட் அப்படின்னா, நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். லா, இங்கிலீஷ்ல லா ரிமூவ்ஸ் ஆல் டவுட். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேவா, லாக்கும் இந்த டவுட் தான் ஷார்ட்கட். ஓகே, லா என்ன? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஆர்டிகல் 14. ஓகே, prohibition of discrimination, ஆர்டிகல் 15. ஓகே, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்புல அனைவருக்கும் சமமான ஒரு வேலை வாய்ப்பு தகுதி, ஆப்பர்ச்சுனிட்டி, ஆர்டிகல் 16. யூ ஃபார் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை இருக்கவே கூடாது, ஆர்டிகல் 17. பி ஃபார் நத்திங், டி ஃபார் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்கள் துறக்க வேண்டும், பட்டங்கள் எதுவுமே வைத்திருக்க கூடாது, டைட்டில்ஸ், ஆர்டிகல் 18. முடிஞ்சதா? அடுத்து ஆர்டிகல் 19 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 19 ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது சுதந்திரமாக இருப்பதற்கான உரிமை. என்ன சார் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாங்கிறது ஒரே நாடு, அந்த இந்தியாவுக்குள்ள நீங்க எங்கனாலும் புலம்பெயரலாம். ஓகே, எங்கனாலும் நீங்க புலம்பெயரலாம், எங்கனாலும் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கனாலும் நீ வந்து ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு போகலாம், ஒரு இடத்துல வந்து செட்டில், ஓகே, ரிசைட் ஆகலாம். ஓகேடா, அப்புறம் நீங்க வந்து ஒரு விஷயத்திற்கு எதிரான கருத்துக்களை வந்து நீங்க தெரிவிக்கலாம். ஓகேடா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இடத்துல வேலை வாய்ப்பதற்கான தகுதிகள் எல்லாமே இருக்கு, சங்கத்தை கூட்டுவது எல்லாமே இருக்குது. ஓகே, அதுதான் ஆர்டிகல் சொல்றாங்க. ஆர்டிகல் 19 ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அத கவனிங்க, ஆர்டிகல் 19 6 விஷயம் பேசுறாங்க. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேசுவதற்கான உரிமை. அடுத்து ரைட் டு அசெம்பிள் பீசபிள் வித்அவுட் ஆர்ம்ஸ், ஒரு இடத்துல அமைதியாக ஒன்று கூடுவதற்கான உரிமை. ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன், ஒரு சங்கத்தை கூட்டுவதற்கு உரிமை இருக்கு. ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியா முழுவதும் சும்மா வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படி இலவசமா கிடையாது, வந்து எந்த ஒரு பாகுபாடு இல்லாம எங்கனாலும் நீங்க வந்து புலம்பெயர்ந்து போகலாம். ரைட் டு ரிசைடு, எங்கனாலும் செட்டில் ஆகலாம், வீடு கட்டி செட்டில் ஆகலாம். ஓகே, லாஸ்ட் ரைட் டு பிராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், இந்தியாவில் எங்கனாலும் என்ன வேலைனாலும் பார்க்கலாம். ஓகே, இது ஆர்டிகல் 19 சுதந்திரமான உரிமை. ஓகே, உங்களுக்கு என்ன சுதந்திரமான உரிமை இருக்குன்னா, பேச்சுரிமை, ஓகே, கூடுவதற்கான உரிமை, அப்புறம் சங்கத்தை அமைப்பதற்கான உரிமை, நகருவதற்கான உரிமை சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இதுல ப்ராப்பர்ட்டி சொத்துரிமை இருந்தது, அது 44வது அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், ப்ரொடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்ஸ். ஓகேங்களா, என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, கைது பண்ணுவதற்கு எதிரான உரிமைகள். ஓகேங்களா, அதாவது ஒருத்தரை கைது செய்வதற்கு முன்னாடி என்ன விஷயங்களா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. அதாவது 2 தடவை தண்டனை கொடுக்க கூடாது. ஓகேங்களா, முன்தேதியிட்டு ஒரு சட்டத்தை ஏற்றி அதன் மூலமாக தண்டனை கொடுக்க கூடாது, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கைது செய்வதற்கு எதிரான உரிமைகள் ஆர்டிகல் 20. ஓகேங்களா, அடுத்த ஆர்டிகல் 21 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேனகா காந்தி கேஸ் கூட ஒரு இதுல என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படி சொல்லுவாங்க. வாழ்வதற்கானவும் சுதந்திரமான வாழ்வதற்கான உரிமை, இதை பத்தி பேச ஆர்டிகல் 21. ஓகே, அடுத்த ஆர்டிகல் 21A ரொம்ப முக்கியம், ஏன்னா புதுசாக உருவாக்கப்பட்டது அதனால. சரிங்களா, 21A கான்ஸ்டிடியூஷன் எழுதும்போது கிடையாது, புதுசா சேர்த்துக்கிட்டாங்க. 86 சட்ட திருத்தம் 2002ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. ஓகே, எதுக்காக அப்படின்னா, ரைட் டு எஜுகேஷன், RTE அப்படி சொல்றாங்க. அதாவது 6 to 14 வயதுக்கான குழந்தைகள் எல்லாரும் இலவசமான தொடக்க கல்வியை பெறுவதற்கான ஒரு சட்டம் தான் ஆர்டிகல் 21A. கம்பல்சரி எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், படிக்கணும் அந்த குழந்தைங்க. ஓகே, அடுத்து ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஓகேங்களா, கைது செய்து தண்டனை வழங்குவதற்கு எதிரான உரிமைகள், அதான் எப்படி அரெஸ்ட் பண்ணணும், எப்படி தண்டனை கொடுக்கணும், அதற்கு எதிரான உரிமைகள் தான் ஆர்டிகல் 22. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 23 prohibition of traffic in human being, right against exploitation அப்படின்னு சொல்லுவாங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. prohibition of traffic in human being, அதாவது பெண்கள், அதாவது குழந்தைகளையும் அதுக்கப்புறம் மனிதர்களையும் கடத்தி வியாபாரம் பண்ணுவாங்கல்ல, அதை கடத்திட்டு வந்து பிச்சை எடுக்க வைக்கிறது, இதுக்கு எதிரான உரிமைகள். ஓகேங்களா, அடுத்து ஆர்டிகல் 24 prohibition of employment of children in factories. ஓகே, குழந்தைகளை வந்து தொழிற்சாலைகளை வேலையை வைப்பதற்கான எதிரான உரிமைகள். ஓகே, அவங்க அதாவது எல்லாமே வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை சொல்லுவாங்க. அதான் மனிதர்களை வந்து சுரண்டி வேலை வாங்குவதற்கு எதிரான உரிமைகள் ஆர்டிகல் 23, 24. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். ஓகே, அதாவது மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை. ஆர்டிகல் 25
நீ எந்த மதத்தினாலும் ஒரு மனசாட்சியோடைய அதை வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுதான் பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொபஷன் பிராக்டிஸ் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜன். ஓகேங்களா. அடுத்து ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ். ஓகேங்களா. அதாவது மதம் சம்பந்தமான விஷயங்களை வந்து மேனேஜ், ஓகே, மதம் சம்பந்தமான விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான உரிமை ஆர்டிகல் 26. அடுத்து முக்கியமானது ஆர்டிகல் 27 ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் ரிலிஜன். உங்க மதத்தை வந்து பிரபலப்படுத்துவதிலிருந்து பிரபலப்படுத்தும் பொழுது வரி விலக்கு கேட்பதற்கான உரிமை தான் ஆர்டிகல் 27. அடுத்து ஆர்டிகல் 28 ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது நம்ம ஒரு மதமா இருந்து இன்னொரு மதத்துடைய இன்ஸ்ட்ரக்ஷன், ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது மதத்தினுடைய அவங்க மதத்தினுடைய கொள்கைகளை அவங்க மதத்தினுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கேட்காம இருக்கலாம், அதற்கான உரிமை. ஓகே, கட்டாயப்படுத்தக்கூடாது யாரையும். அதுதான். அடுத்து 5வது கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆர்டிகல் 29, 30 கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான உரிமை. ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டி சிறுபான்மையினரோட உரிமை பாதுகாப்பு 29, 30 சிறுபான்மையினர் அவங்களுக்கான கல்வி நிலைகளை அமைத்தல், அதுதான் ஆர்டிகல் 30. சரிங்களா. புக்கில் ஆர்டிகல்ஸ் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் முக்கியமானது மட்டும் அடுத்து சொல்லிடுறேன். அடுத்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி அண்ட் சேவிங்ஸ். ஓகே, இது வந்து ஆர்டிகல் 31 இருந்தது. இந்த ஆர்டிகல் நம்ம அபாலிஷ் பண்ணோம். சொத்துரிமையை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அபாலிஷ், கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ சொத்துரிமையை கேன்சல் பண்ணதுக்கான அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண அமெண்ட்மெண்ட் 44வது சட்ட திருத்தம் 1928. இப்போ இந்த சொத்துரிமையை ஆர்டிகல் 300A கொண்டு வச்சிருக்காங்க. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து ரொம்ப முக்கியமானது ஆர்டிகல் 32. ஓகேங்களா. ஆக்சுவலா மொத்தமா நம்மளோட அரசியல் அமைப்புல அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரிஜினலா கான்ஸ்டிடியூஷன்ல 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. எப்போ 1950 எழுதி முடிக்கும் போது. ஆனா இப்போ 2022 அப்படி போடாம நவ் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஒன்னு மட்டும் எடுத்துட்டோம், அதுதான் சொத்துரிமை எடுத்துட்டோம். ஓகே, அது 7வது என்னன்னா இந்த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஓகேங்களா. அதாவது நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 32 யூஸ் பண்ணி நீங்க மேல பார்த்த ஈக்குவாலிட்டி, மத உரிமை, கல்வி உரிமை இதெல்லாம் உங்களுக்கு மறுக்கப்படும் பொழுது நீங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ணாம இருக்க முடியுமா? எஸ், அதுக்கு ஒன்றும் பண்ணாம இருக்க முடியாது. அதை மறுக்கப்படும் பொழுது நீங்க கோர்ட்டில் போய் முறையிடலாம். ஓகேங்களா. அதுதான் ஆர்டிகல் 32. இதை வந்து ஜெய்பீம் படத்துல அருமையாக காமிச்சிருப்பாங்க. அந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஓகே, அந்த ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஆர்டிகல் 226 ஹை கோர்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஓகே, உயர் நீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் 226 நீதி பேராணை, சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் 32 ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. நீதி பேராணை மொத்தம் 5 இருக்குது. எத்தனை இருக்குது? விரிட் சொல்லுவாங்க. நீதி பேராணை மொத்தம் 5 இருக்குது. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ஓகே, ஆட்கொணர்வு நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, அப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டோரி, குவா வாரண்டோ. ஓகே, இதெல்லாம் மொத்தமாக 5 இருக்கும். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அரசுக்கு நெறிமுறை காட்டும் வழிமுறைகள் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் டிபிஎஸ்பி அப்படி சொல்லுவாங்க. பார்ட் 4 இருக்கு. ஆர்டிகல் 36 இருந்து ஆர்டிகல் 51 வரைக்கும். ஓகே, அரசுக்கு நெறிமுறை காட்டும் வழிமுறைகள் அப்படி சொல்றாங்க. டிபிஎஸ்பி ஆர்டிகல் 36 இருந்து 51 வரைக்கும். ஓகேங்களா. இதுல வந்து மொத்தம் இந்த அடிப்படை டிபிஎஸ்பியை 3 பிரிச்சிருப்பாங்க. சோசியலிஸ்ட் டிபிஎஸ்பி, காந்தியன் டிபிஎஸ்பி, லிபரல் டிபிஎஸ்பி அப்படி சொல்லுவாங்க. அதாவது சமத்துவம், ஓகே, சமத்துவ கொள்கைகள், காந்திய கொள்கைகள், தளர்வான கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிச்சிருப்பாங்க. இதுல முக்கியமானது மட்டும் நான் சொல்றேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 40 பாருங்க. காந்தி கொள்கையின் அடிப்படையில் கண்டிப்பா ஒவ்வொரு அரசாங்கமும் வில்லேஜ் பஞ்சாயத்தை கொண்டு வரணும். ஓகே, கிராமப்புற வில்லேஜ் கிராம பஞ்சாயத்தை கொண்டு வரும். அதுதான் ஆர்டிகல் 40. அடுத்து ஆர்டிகல் 44 ரீசெண்டா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரீசெண்டா கவர்மெண்ட் சட்டம் கொண்டு வந்திருக்கு. யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம் ஆர்டிகல் 44 பேசுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா ஆர்டிகல் 45 நம்ம இதை நடைமுறைப்படுத்திட்டோம். ஓகேங்களா. அதாவது இலவச கல்வி, 14 வயசு வரைக்கும் இலவச கல்வி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் மேல முக்கியமானது ஆர்டிகல் 39A ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட், இலவசமான சட்டம் மற்றும் ஆலோசனை வழங்குதல். ஆர்டிகல் 39A. சரிங்களா, ரைட், போதும். அடுத்த கட்டமாக நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பேரலாம். ஓகேங்களா. ரொம்ப வந்து எந்த அளவுக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை முக்கியம், டிபிஎஸ்பி முக்கியம்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் முக்கியம், அடிப்படை கடமைகள் முக்கியம். சரிங்களா? அந்த அடிப்படை கடமைகள் நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதி வைக்கும் போது ஒரிஜினல் எழுதி வைக்கும் போது இல்லை. ஓகேங்களா? லேட்டரா தான் சேர்த்துக்கிட்டோம். ஆர்டிகல் 51E 42வது திருத்தம் 1976. சரிங்களா? 42வது சட்டத்திட்டம் 1976. இந்த அடிப்படை உரிமைகள் வந்து நம்ம அமெரிக்கா கிடையாது, ரஷ்யா கிட்ட இருந்து பாரோ பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸ்வரன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போட்டிருப்போம். அந்த கமிட்டி என்ன பரிந்துரை பண்ணாங்களோ அதுதான் ஆக்சுவலா இந்த இது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 42 சட்டத்திருத்தம் எஸ்ங்க பாருங்க 76 ஸ்வரன் சிங் கமிட்டி இருக்கும். அதுதான் இந்த வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்றாங்க. சரிங்களா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா அது ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? மொத்தம் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. ஓகே, 1976 கொண்டு வரும்பொழுது 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் இருந்தது. நம்ம 2002ஆம் ஆண்டு எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கிட்டோம். அதுதான் 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேங்களா? சைல்டு எஜுகேஷன். ஓகே, என்ன சொல்றாங்க? நம்மளுடைய தேசிய சின்னத்தை பாதுகாக்கணும், படிக்க வைக்கணும், நம்மளுடைய அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பொது சொத்துக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படி சொல்றாங்க. லாஸ்டா நம்மளுடைய குழந்தைகளை வந்து கார்டியன்ஸ் வந்து படிக்க வைக்கணும், அதுதான் சொல்றாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தத்திற்கான ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 368 பார்ட் 20. சரிங்களா? ஆர்டிகல் 368 பார்ட் 20. ஓகே, அடுத்து போறாம அடுத்து வந்து நம்ம வந்து டைரக்டா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ல முக்கியமான கமிட்டி பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். அதாவது மத்திய மாநில எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மட்டும் தான் பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம். ஓகே, மத்திய மாநில அரசுக்கான உறவுகளை மேம்படுத்துவதற்காக ஒரு சில கமிட்டி போடப்பட்டிருக்கு. எந்த வருஷம் மட்டும் கேட்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் ARC. ஓகே, நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1976. ஓகேங்களா? அடுத்து ராஜமன்னார் கமிட்டி. ஓகேங்களா? தமிழ்நாடு அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ண ஒரு கமிட்டி, ராஜமன்னார் கமிட்டி 1969. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு அரசே ஒரு மத்திய மாநில அரசுகளை ஆராய்வதற்காக உருவாக்கப்பட்டது 1969. அடுத்து சர்க்காரியா கமிஷன், சர்க்காரியா ஆணையம், இது மத்திய அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ணது 1983ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி இருக்கும்போது கொண்டு வந்திருப்பாங்க. சர்க்காரியா கமிஷன். ஓகேங்களா? 1983. அடுத்து புஞ்ச் கமிஷன் 2007. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த சர்க்காரிய கமிஷன் அவர் வந்து ராஜமன்னார் கமிஷன் ரொம்ப கேட்பா 1969, இது 1983, ரொம்ப முக்கியமானது. ஓகே, இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கிறதெல்லாம் ரொம்ப நமக்கு தேவை, முக்கியமானது இல்லை. அடுத்து ரைட், அடுத்து ரொம்ப முக்கியமானது எமர்ஜென்சி ப்ரொவிஷன். என்ன சார் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்? அவசர கால நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவுக்கு ஏதான இக்கட்டான சூழ்நிலைகள் அப்படின்னு ஒண்ணு வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி நெருக்கடி அப்படி இல்லைன்னா உள்நாட்டு கழகம் இந்த மாதிரி ஏற்படும் பொழுது நெருக்கடி நிலையை அமல்படுத்துவாங்க. சரிங்களா? அதுதான் 3 ஆர்டிகல் பார்க்க போறோம். ஒன்னு தேசிய நெருக்கடி நிலை, ஆர்டிகல் 352. ஓகே, அடுத்து மாநில நெருக்கடி நிலை அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியை சொல்லுவாங்க, ஆர்டிகல் 356. பாருங்க, இந்த 4 நாள் கூட்டினா ஈஸியா இருக்கும். 352, 356, 360 பாருங்க, +4 இது 3 தருது என்ன? நிதி நெருக்கடி, பினான்சியல் எமர்ஜென்சி. சரிங்களா? சரி சார், இந்த 3மே யார் சார் அறிவிப்பா? எஸ், அறிவிக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் 3த்தையுமே ப்ரொமல்கேட் பண்ணுவாங்க. சரிங்களா? 3த்தையுமே குடியரசுத் தலைவர் தான் அறிவிப்பாரு. அது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு பேசிக்கானதான் கேட்பாங்க. ஓகே, பாலிட்டியில ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்க போகிறது கிடையாது. அதுதான் நான் பேசிக்கானது சொல்லிடுறேன். பிரசிடென்ட், கவர்னர். எஸ். அடுத்த கட்டமாக நம்ம பிரசிடென்ட்டையும் கவர்னரையும் குடியரசுத் தலைவரையும் கவர்னரையும் ஒப்பிட்டு பார்க்க போறோம். குடியரசுத் தலைவரை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்தேன் இந்த சைடு. ஓகே, இப்போ குடியரசுத் தலைவருடைய பேசிக் என்ன பார்க்கணும்? தகுதி என்ன, அவர் எப்படி எலெக்ட் பண்றாங்க அதுதான் பார்க்க போறோம். அவர் என்ன பார்ட் இருக்கு? குடியரசுத் தலைவர் பார்ட் 5 இருக்காரு. ஓகே, பகுதி 5 இருக்காரு. ஆர்டிகல் 52 இருந்து 78 வரைக்கும் இருக்கு. இது முக்கியம். அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவர் இந்தியாவில் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மக்கள் ஓட்டு போடுறாங்களா? நீங்க ஓட்டு போட்டுருக்கீங்களா? கிடையாது. ஓகேவா? இப்போ மக்கள் ஓட்டு போடல. அப்ப யார் ஓட்டு போட்டு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? பிரசிடென்ட். ரொம்ப முக்கியமானது. பாருங்க, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் லோக்சபா, ராஜ்யசபா. அதாவது இந்தியாவோட பார்லிமெண்ட்ல 2 அவை இருக்கு. லோக்சபா, ராஜ்யசபா இருக்கு. மக்களவை, மாநிலங்களவை இருக்கு. ஓகேங்களா? 2 அவையிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களால் மட்டுமே என்ன செய்யறாரு? தேர்ந்தெடுக்கிறார். ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்து எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அப்போ எம்எல்ஏ, ஒவ்வொரு மாநிலத்தோடைய எம்எல்ஏ. அடுத்து டெல்லி, பாண்டிச்சேரி, இந்த 2 பிரதேசத்தோடைய எம்எல்ஏ. ஓகே, 3 பேர் வராங்க. மாநிலங்களவை, மக்களவையோட எம்பிஸ், ஒவ்வொரு மாநிலத்தோடைய எம்எல்ஏ,
டெல்லி அப்புறம் பாண்டிச்சேரியோடைய எம்எல்ஏ. ஓகே, இவங்க தான் ஓட்டு போட்டு தான் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஞாபகம் வச்சு இவங்கள தான் என்ன சொன்னா எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி சார், இந்த ஓட்டு போடுறாரு குடியரசுத் தலைவருக்கு யார் சார் இருக்கலாம், அவருக்கு என்ன சார் தகுதி இருக்குது? என்ன பெரிய அந்த அளவுக்கு பெரிய தகுதிதான் எதுவுமே கிடையாது. ரெண்டே தகுதி தான். ஒண்ணு 35 வயசுக்கு மேல இருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே தகுதி கிடையாது. நீங்க கூட 35 வயசுக்கு மேல ஆனா நீங்க கூட குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் நிக்கலாம். ஓகேவா? எம்பிக்கு சப்போர்ட் இருந்தால் சொல்றேன். ஓகே ரைட், அவ்வளவுதான். ஓகே, அப்புறம் இன்னொரு தகுதி இருக்குது, குவாலிஃபைடு ஃபார் எ மெம்பர் ஆஃப் லோக்சபா. இது எக்ஸ்ட்ரா ஒரு தகுதி. ஓகே, லோக்சபா எம்பி ஆகுவதற்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதி இருக்கணும். ஓகே, முடிஞ்சு போச்சா? சரி சார், அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு யார் சார் பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள்? இந்தியாவோட உச்சபட்ச பதவியே குடியரசுத் தலைவர் தான். அவருக்கு யாரு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஓகேங்களா? மேற்படி குடியரசுத் தலைவரை வந்து எத்தனை வருஷம் பதவியில் இருப்பாரு? 5 வருஷம் பதவியில் இருப்பாரு. அவர் ரிசைன் பண்ணணும் நினைச்சா அவருக்கு வைஸ் பிரசிடென்ட் துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். ஓகேங்களா? மேபி அவர் பதவியில இருந்து தூக்கிட்டாரோ, அவர் பாதி ரிசைன் பண்ணிட்டாரோ, இறந்து போயிட்டாரோ, உடம்பு சரியில்லாம ஆனாலோ குடியரசுத் தலைவர் பதவிக்கு துணை குடியரசுத் தலைவர் வருவார். சரிங்களா? அதுதான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து கவர்னரை பத்தி பார்க்கலாம். சரி சார், குடியரசுத் தலைவர் ஒரு கண்ட்ரிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதே மாதிரி தான் கவர்னரும் தேவை. ஆர்டிகல் பார்ட் 6 இருக்குது, ஆர்டிகல் 153 இருந்து 167 வரைக்கும். அப்போ குடியரசுத் தலைவர் மாதிரியே கவர்னரையும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. கவர்னர் நேரடியாக குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படக்கூடிய ஒரு மாநில அரசுக்கான பிரதிநிதி. அதுதான் இங்க சொல்றாங்க பாருங்க. கவர்னர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், நாமினல் ஹெட். ஓகேங்களா? அப்பாயின்மெண்ட் கவர்னர் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் பை வாரண்ட் அண்டர் ஹிஸ் சீல். ஓகேங்களா? ரைட், இங்க பாருங்க, 7வது சட்டத்திட்டம் என்ன சொல்றதுன்னா 2 அல்லது 3 மாநிலத்துக்கு 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலத்துக்கு ஒரு கவர்னர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகே, 7வது சட்டத்திட்டம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாநிலத்துக்கு ஒரு கவர்னர் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி சார், குடியரசுத் மாதிரி இவருக்கு என்ன சார் குவாலிஃபிகேஷன்? 35 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஓகேங்களா? வேற எதுவுமே குவாலிஃபிகேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மாநிலத்துறை கவர்னர் இருக்கான்னா அவர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாநிலத்தை தலையிடற அரசியல் தலையிடறவராக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஓத், அதாவது பதவி பிரமாணம் யார் செய்து வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க வந்து உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி, இங்க அந்த மாநிலத்துடைய உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. ஓகேங்களா? புரிஞ்சு போச்சா? அடுத்து இவரும் சேம் 5 வருஷம் இருப்பாரு. ஓகேங்களா? பிரசிடென்ட், அதாவது பிரஷர் ஆஃப் பிரசிடென்ட்னா பிரசிடென்ட் நினைக்கிற வரைக்கும் ஆட்சியில் இருப்பார். 5 வருஷத்துக்கு மேல கூட இருக்கலாம். இப்போ பவர்ஸ் பார்க்கலாம். ஓகே, அது மாதிரி பிரசிடென்டோடைய பவர் பார்க்கலாம். பிரசிடென்டோடைய பவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தை கூட்டுவாரு, பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு, அமைச்சர்களை நியமிப்பாரு. திருப்பி சொல்ற பாருங்க, பிரதமரை நியமிப்பாரு, அமைச்சர்களை நியமிப்பாரு, நாடாளுமன்றத்தை கூட்டுவாரு. நாடாளுமன்றத்தை கூட்டி வருஷத்துடைய முதல் கூட்டத்தொடரில் அவர் தான் சொற்பொழிவு, ஓகே, ஒரு வெல்கம் அட்ரஸ் கூட்டி ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த என்ன சொல்றதுன்னா ஒவ்வொரு மசோதாவுக்கும் குடியரசுத் தலைவர் சைன் போட்டாதான் அது சட்டமாக மாறும், இல்லைன்னா அது மசோதா தான். சரிங்களா? அப்புறம் அந்த எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதுக்கப்புறம் கைதிகளுக்கு மன்னிப்பளிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னா பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரியான பவர்ஸ் அப்படியே கவர்னருக்கு வரும். ஓகே, சட்டமன்றத்தை கூட்டுவது, சிஎம் அப்பாயிண்ட் பண்ணது, ஸ்டேட் கவர்மெண்ட்ல மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா சொற்பொழிவு முதல் கூட்டத்தோட முதல் சொற்பொழிவு ஆற்றுறது, மாநிலத்துடைய மசோதாக்களுக்கு கையெழுத்து போடுவது, இந்த மாதிரி அப்படியே பவர் வந்து அதுக்கு பேரலாக இருக்கிறோம். இங்கேயும் மன்னிப்பளிக்க அதிகாரம், இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கு பார்த்தீங்கன்னா ராணுவம், அவ்வளோதான் முப்படைகளின் தளபதி என்று அழைக்கப்படுகிறார். ராணுவம் அதிகாரங்கள் இருக்கும், ஆனால் இங்கே கவர்னருக்கு இருக்காது. சரிங்களா? ரைட், இதுதான் பவர் இருக்கும். அதே மாதிரி தான் அப்பா ஜட்ஜஸ், ஓகே, உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். அப்ப கவர்னர் மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்வார். சரிங்களா? ஓகே, அடுத்தது இவ்வளவுதான் குடியரசுத் தலைவர். இந்த மன்னிப்பளிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு என்ன ஆர்டிகல் ஞாபகம் கேட்கலாம்? ஆர்டிகல் 72, பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட். மன்னிப்பளிக்கும் அதிகாரம் ஆர்டிகல் 72. ரைட். எப்படி குடியரசுத் தலைவர் ஒரு பதவி இருக்கோ அதே மாதிரி அவருக்கு துணைக்காக துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பதவி இருக்கு. அவர் தான் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இவருக்கும் எலெக்ஷன் நடக்கும். ஆனா இங்க லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க, எலெக்டட் எம்பிஸ் மட்டும்தான் ஓட்டு போடுறாங்க. சரிங்களா? இவருக்கு இன்னொரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது, இவருக்கு எந்த வேலையுமே கிடையாது.
இவர் ராஜ்யசபாவுடைய சேர்மனா இருப்பார். இது மட்டும்தான் இவருக்கு மெயின் வேலை. ஓகே, பிரசிடென்ட் இல்லாத பட்சத்தில் இவர் பிரசிடென்ட் செயல்படுவார். அதுதான் இவருக்கு மெயின் வேலை. சரிங்களா, கொஞ்சம் வந்து வேலை கம்மி தான், பிரசிடென்ட் அளவு கிடையாது, இவருக்கு அதிகாரங்களும் ரொம்ப கம்மி தான். ஓகே ரைட். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் உண்மை இல்லை, நமக்கு ஒரு பாராளுமன்றத்தில் எந்த கட்சி மெஜாரிட்டி வாங்கிறதோ அந்த கட்சியோட தலைவர் தான் பிரைம் மினிஸ்டரா இருப்பார். சரிங்களா ரைட். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அமைச்சர்கள். ஓகே, மொத்த நாடாளுமன்றத்தில் எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கோ அதுல 15% தான் அமைச்சர்களா இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் 500 மெம்பர்ஸ் என்ன இருக்கிறாங்கன்னா நாடாளுமன்றத்தில் எம்பி மொத்த ஸ்ட்ரென்த் அப்படின்னா அதுல 15% அப்படின்னா 75 பேர் தான் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா அமைச்சர்களா இருக்க முடியும். அதுதான் இங்க சொல்றாங்க. சரியா ரைட். மேற்படி எஸ் இங்க இருக்கு. அடுத்து முக்கியமானது நம்மளுடைய பார்லிமெண்ட், நம்மளுடைய நாடாளுமன்றத்தை பத்தி பார்க்கணும். இப்ப நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாடாளுமன்றம் சொன்னா 2 அவை இருக்கு. என்ன சொன்னோம்? ஒன்னு மக்களவை, இன்னொன்னு மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு 2 அவை இருக்கு. ஓகே, மக்களவை மாநிலவை 2 அவை இருக்கு. இதோட பேசிக் ஸ்ட்ரென்த் பார்க்க. ஓகே, ராஜ்யசபா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஸ்ட்ரென்த் 250. ஆனா இப்போதைக்கு 238 பிளஸ் 12 மொத்தமா கூட 250. ஆனா இப்போதைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 245 பேர் இருக்காங்க. ஓகே, அதிகபட்ச ஸ்ட்ரென்த் 250. ஆனா இப்போதைக்கு 245 பேர் இருக்காங்க. அடுத்து லோக்சபா மக்களவையில மொத்த ஸ்ட்ரென்த் 552. ஆனா இப்போதைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 545. அதுதான் 543 பிளஸ் 2 சொல்லுவாங்க. இந்த 2 ரீசன் தான் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுதான் ஆங்கிலோ இந்தியன். ஓகேங்களா, மீதி இருக்கிறது 543 பேர் இருக்காங்க. சரியா அடுத்து குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஓகே, மெஜாரிட்டி அவ்வளோதான். ஒன்று எம்பி ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கு 30 இயர்ஸ் கம்மியா இருக்கக்கூடாது. லோக்சபா எம்பி ஆகிறதுக்கு 25 இயர்ஸ் கம்மியா இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கு 21 வயசு இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்களே. ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வரல. அது மாதிரி நாடாளுமன்றத்துடைய தலைவர் என்ன சொல்லுவாங்க? சரி, மக்களவையோட தலைவர் என்ன சொல்லுவாங்கன்னா சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநிலங்களவையோட தலைவர் சொல்லுவாங்க சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து நம்ம சட்டமன்றத்தை பார்க்கலாம். சரியா, அடுத்து ரொம்ப முக்கியமானது இருக்குது. இந்த நாடாளுமன்றத்திலேயே மசோதாக்கள் தான் ரிப்பீட்டடா கேட்கிறது. இந்த பண மசோதா அப்படிங்கிற விஷயத்தை கேட்பாங்க. சரிங்களா, பண மசோதா மணி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பணம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பேசினா அதுக்கு சட்டம் போட்டாங்கன்னா அதான் மணி பில். ஆர்டிகல் 110. ஓகே, இது என்ன சொல்லுவாங்கன்னா நிதி மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. 117. அதான் பணம் எடுப்பதற்கான சட்டத்தை பத்தி ஏதாவது போட்டாங்கன்னா 117. ஓகே, இது நிதி மசோதா. இது வந்து பண மசோதா, அது வெறும் நிதி மசோதா சொல்லுவாங்க. ஓகே, மணி பில், பினான்ஸ் பில். ஆர்டிகல் 110, 117. ஓகே, இந்த மணி பில்லை பாஸ் பண்றதுக்கு குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி தேவை. அது ரொம்ப முக்கியமானது. ரைட், இதான் ஒன்று. அடுத்து நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் போகலாம். ஓகேங்களா, மாநில சட்டமன்றம் போகலாம். எப்படி நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்கோ அதே மாதிரி மாநிலத்திலையும் 2 அவை இருக்கு. ஓகே, அதுதான் சட்ட மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சட்ட பேரவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல இருந்து அங்க வந்து 2 பேரும் எம்பி தான். ஆனா இங்க இதுல இருந்து போறவங்க எம்எல்ஏ, சட்ட மேலவை போறவங்க எம்எல்சி அப்படி சொல்லுவாங்க. இது நமக்கு தெரியாது, ஏன்னா தமிழ்நாட்டுல சட்ட மேலவை கிடையாது. எம்ஜிஆரை கேன்சல் பண்ணிட்டாரு. ஒரு சில ஸ்டேட்ல சட்ட மேலவை சட்டப்பேரவை 2மே இருக்குது. சரிங்களா, இது நம்ம சட்டப்பேரவை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும். மேக்சிமம் 500 இருக்கலாம். தமிழ்நாட்டுடைய எம்எல்ஏ ஸ்ட்ரென்த் ஞாபகம் வச்சுன்னா 234. சரிங்களா, தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவை தொகுதிகள் 234. எஸ், இங்க சட்ட பேரவை பார்க்கலாமா? எஸ், சட்ட மேலவை பாருங்க. சட்ட பேரவைக்கு எம்எல்ஏவை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கோம். ஓகே, சட்ட பேரவைக்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 1 பங்கு பாருங்க. 3 1 பங்கு லோக்கல் பாடிஸ். ஓகேங்களா, அதாவது உள்ளாட்சி இருக்கக்கூடியவர்களால் தேர்ந்தெடுக்கிறாங்க. 3 1 பங்கு. அடுத்து 12 1 பங்கு நம்ம மாநிலத்துடைய கிராஜுவேட்ஸ் பட்டதாரிகள் ஓட்டு போடுவாங்க. அடுத்து 12 1 பங்கு டீச்சர்ஸ் ஓட்டு போடுவாங்க. அடுத்து 3 1 பங்கு ஸ்டேட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நம்மளுடைய எம்எல்ஏ ஓட்டு போடுவாங்க. 6 1 பங்கு கவர்னரை நாமினேட் பண்ணுவாங்க. சரிங்களா, மாநில சட்ட மேலவையோடைய காலம் 5 வருஷம். ஆனால் இங்க 6 வருஷம் இருக்கும். சரிங்களா,
அதே மாதிரி தான் அங்கே ராஜ்யசபா மாதிரியே தான். ரைட், போதும். இதெல்லாம் முடிஞ்சது. நம்ம டேரெக்டாக லாஸ்ட்டாக பஞ்சாயத்து ராஜ் போயிடலாம். ஓகே, அடுத்து நம்ம பஞ்சாயத்து ராஜ் பார்க்க போகிறோம். ஒரு கிட்டத்தட்ட கடைசியான டாபிக். இப்போ பஞ்சாயத்து ராஜை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறத்தில் கம்பல்சரி ஒரு பஞ்சாயத்து, கிராமப்புறத்தில் ஒரு அரசாங்கம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம டிபிஎஸ்லேயே எழுதி வச்சுட்டோம். ஆனால் அதை ரொம்ப நாள் நடைமுறைப்படுத்தாமல் இருந்திருந்தோம். இப்போ பஞ்சாயத்து ராஜ் நடைமுறைப்படுத்திருந்தோம். பார்ட் 5 ஓகே, இதான் பார்ட் 5 தான் இருக்குது. சார் பார்ட் 5 இருக்காதுப்பா, லோக்கல் கவர்மெண்ட் பார்ட் 5 கிடையாது. ஓகே, பார்ட் 9 தான் இருக்குது. பார்ட் 9 ஓகே, பஞ்சாயத்து ராஜ் அப்படி சொல்லுவாங்க. 11வது அட்டவணையில இருக்குது. ஓகே, 11வது அட்டவணையில இருக்குது. இப்போ இது எப்ப சார் கொண்டு வந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தம், ரொம்ப முக்கியம். 73வது சட்ட திருத்தம் 1992 கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, பேசிக்கா அதுக்கப்புறம் பார்க்கும்போது பஞ்சாயத்து ராஜ் முதல் முறையாக வந்து ராஜஸ்தான்ல ஃபர்ஸ்ட் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அக்டோபர் 2 ராஜஸ்தான்ல தான் முதல் முறையாக பஞ்சாயத்து ராஜ், ராஜஸ்தான் ஸ்டேட் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, முதல் கமிட்டி தான் வரதுக்கு முன்னாடி. அப்புறம் பஞ்சாயத்து ராஜை போடுவதற்காக, பஞ்சாயத்து ராஜ் அமைப்பதற்காக என்ன கமிட்டி தான் வந்து கவர்மெண்ட் அமைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 கமிட்டி பார்க்க போறோம். ஒன்னு பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அதான் ரொம்ப முக்கியம், புக்ல இருக்கு. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957, அசோக் மேத்தா கமிட்டி 1977, ஜிவிகே ராவ் கமிட்டி 1985, தந்த்வாலா கமிட்டி 1978, எல்எம் சிங்வி, இது வேணாம், எல்எம் சிங்வி கமிட்டி 1986, லாஸ்டா கட்கிரி கமிட்டி 1988. இதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு கடைசியா நம்ம ஊர்ல 3 டயர் கவர்மெண்ட் 1992 கொண்டு வந்திருப்பாங்க. சட்டத்திட்டத்தை கொண்டு வந்து அது அடுத்த வருஷம் 1993 ஏப்ரல் 24 இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அமலுக்கு வரும். இப்படி அமலுக்கு வர்றதுனால தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஓகே, புக்கு இருக்கும். சரியா, ரைட். இப்போ கமிட்டி இது ரொம்ப முக்கியம். அப்புறம் ராஜஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் இந்த பஞ்சாயத்து ராஜ் விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. மேபடி அதாவது 5 வருஷம் ஓகேங்களா, மெம்பர்ஸ் ரிசர்வேஷன் இருக்குது. ஓகே, மெயினா பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு இருக்குது. 1/3 மெம்பர்ஸ் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்குது. அதே மாதிரி கேஸ்ட் வைஸ் இடஒதுக்கீடும் இருக்கும். ஓகேங்களா, ரைட். அதுதான் பஞ்சாயத்து ராஜ். அதே மாதிரி முனிசிபாலிட்டி பார்ட் 9A சொல்லுவாங்க, 12வது அட்டவணை. ஓகே, முனிசிபாலிட்டி பார்ட் 9A. ஓகே, நகராட்சிகள் பார்ட் 9A, அதாவது 9A 12வது அட்டவணையில குறிப்பிட்டிருக்காங்க நகராட்சி. அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ் எப்படி கிராமப்புறத்து இருக்கோ அதே மாதிரி நகரத்திற்கு நகராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ரைட். அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள். அதாவது யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது மத்திய அரசுடைய தேர்வாணைய குழு. இது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மாநில அரசுடைய தேர்வாணையம் அப்படி சொல்லுவாங்க. பார்ட் 14 இருக்கு. இதுவும் பார்ட் 14, 315, 323, 315, 323. ஓகேங்களா, இது முக்கியமானது. 6 வருஷம் இருப்பாங்க, அதாவது 65 வயசு வரைக்கும் இருப்பாங்க. இது குவாலிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது, பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றதுதான். யூபிஎஸ்சி சேர்மன், மெம்பர் எல்லாத்தையும் யார் தான்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். தலைவர், உறுப்பினர் எல்லாத்தையும் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். டிஎன்பிசி, அதாவது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மன் எல்லாத்தையும் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார். சரிங்களா, குவாலிஃபிகேஷன் பெரிய அளவுக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப முக்கியமானதுப்பா. இந்தியாவுடைய தேர்தல் ஆணையத்துக்கு கேட்பாங்க. ஆர்டிகல் 324, இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் ஆர்டிகல் 324. இது எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க. இதுவும் அப்பாயிண்ட் பண்ற கான்ஸ்டிடியூஷன் பாடி எல்லா மெம்பர்ஸுக்கும் அப்பாயிண்ட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். சரிங்களா, ரைட். அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280. ஓகே, நிதி ஆணையம் அப்படி சொல்லுவாங்க. நிதி ஆணையம் ஆர்டிகல் 280. அதுக்கடுத்து முக்கியமான ஜிஎஸ்டி கவுன்சில் புதுசாக உருவாக்கப்பட்ட, நம்ம எக்கனாமிக்ஸ் சொல்லியிருப்போம், ஆர்டிகல் 279A. அடுத்து கேக் சொல்லுவாங்க. ஓகே, காம்பவுண்டர் ஆடிட்டர் ஜெனரல் கேக், இவங்க வந்து ஆர்டிகல் 248. அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட். ஓகேங்களா, தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தேசிய ஆணையம் 338. அடுத்து அதாவது பழங்குடியினருக்கான, ஓகே, பழங்குடியினருக்கான ஆணையம் ஆர்டிகல் 338A. இது ஈஸ்வரன் வந்தாங்க. நேஷனல் பேக்வர்ட் கமிஷன், பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஆர்டிகல் 338B. 102வது சட்ட திருத்தம் 2008. இதெல்லாம் நான் கான்ஸ்டிடியூஷன் பாடி. நிதி ஆயோக் 2015 உருவாக்கி இருப்பாங்க. லோக்பால் 2013 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரொம்ப முக்கியமானது. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1993 உருவாக்கி இருப்பாங்க. இது வந்து சட்ட ரீதியான ஒரு அமைப்பு. ஓகேங்களா, டிசம்பர் 10 நம்ம மனித உரிமை தினமா கொண்டாடுறோம். ஆனா இங்க வந்து அக்டோபர் 12 இந்த சட்ட திருத்தம், இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து உருவாக்கி இருப்பாங்க. சரிங்களா,
அடுத்து சிபிஐ உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்பாங்க. சிபிஐ உருவாக்கப்பட்ட ஆண்டு 1963. சிபிஐ உருவாக்கப்பட்ட ஆண்டு 1963. ஓகே, அவ்வளவுதான். ஓகேங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா. இது அல்லாம நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது அமெண்ட்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, பார்ட்ஸ் ஷெட்யூல் தெரிஞ்சுக்கணும் சொல்லிடு. ஓகே, பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே யூனியன் டெரிட்டரி. ஓகே, அதாவது ஒரு ஊர்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது நம்மளுடைய பகுதி யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. அடுத்து குடியுரிமை அடிப்படை 3 4 4A 5. ஓகேங்களா, 6 ஸ்டேட்ஸ், 7 வந்து டெலிட் செய்யப்பட்டது. ஓகேங்களா, 8 யூனியன் டெரிட்டரி, 9 பஞ்சாயத்து, 9A வந்து முனிசிபாலிட்டி, 9B வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி நம்ம பார்த்தது. ஓகேங்களா, அப்ப மொத்தமாக எத்தனை பகுதிகள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. மொத்தமாக 25 பகுதிகள் இருக்குது. மொத்தமாக 12 அட்டவணைகள் இருக்குது. 25 இன்னைக்கு ரேட்ல 25 பகுதி இருக்குது, 12 அட்டவணை இருக்குது. 400க்கும் மேற்பட்ட 440க்கும் மேற்பட்ட சரத்துகள் ஆர்டிகல் இருக்கு. சரிங்களா, அவ்வளவுதான். ஓகேங்களா, ரைட். இதோட நமக்கு வந்து பாலிட்டி ரிவிஷன் முடிஞ்சது. இது அல்லாம நீங்க பேசிக்கா ஒரு சில விஷயங்கள் ஃபேக்சுவல் பாயிண்ட் புக்ல இருக்க விஷயங்கள் அப்படியே ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஒரு கான்செப்ட் ரீதியான ஒரு ஓவர்வியூ நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.